Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது மாங்காய் பாயாசம். அதாவது மாம்பழ பாயாசம் ஆல்ரெடி நான் செஞ்சிருக்கேன். அது என்னன்னா நம்ம வந்து பழுத்த மாம்பழமா எடுத்து செய்யிறது. இது என்னன்னா மாங்காயில செய்யிறது. மாங்காய் வந்து நல்லா தோல் சீவிட்டு அதுக்கு அப்புறம் கிரேட் பண்ணிட்டு நம்ம சுடு தண்ணியில வந்து நல்லா வேக வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் மில்க் போட்டு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து என்னன்னா கொஞ்சம் டிஃபரண்டான டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இத நீங்க ஒரு டைம் செஞ்சு பாத்தீங்கனாவே உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். மாம்பழ பாயாசத்துக்கும் மாங்காய் பாயாசத்துக்கும் டேஸ்டாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம வந்து 1 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா காய்ச்சி வச்சிருக்கேன். 1 லிட்டர் பால் வந்து 750 ml அளவுக்கு 250 ml குறையணும். இன்னும் கொஞ்சம் திக்கா காய்ச்சிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பச்சை மாங்காய் எடுத்துக்கிறேன். இது திருவி வச்சிருக்கேன். திருவி தண்ணியில வந்து போட்டு வச்சிருக்கேன். இதுக்கு அப்புறம் இதை நம்ம வேக வைக்கணும். தேவையான அளவு சர்க்கரை. இதுக்கு வந்து பாதாம் முந்திரி எடுத்துக்கலாம். அதாவது கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். அதாவது லாஸ்ட்ல இதுக்கு வந்து ஏலக்காய்லாம் எதுவுமே போட வேண்டியதில்லை. ரோஸ் எசன்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதைய இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கா காய்ச்சிட்டு சர்க்கரை ஆட் பண்ணி கொதிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தோல் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம். தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம சீவி தனியாக எடுத்துக்கலாம். மாங்காயை திருவிட்டோம். இதை வந்து நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதாவது இதனுடைய புளிப்புத்தன்மையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்குறோம். இன்னுமே நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். அதாவது சர்க்கரை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டாலே போதும். இதுக்கு முன்னாடி இருந்து கொதிக்கணும்ல. சர்க்கரை கரையிற அளவுக்கு விட்டுட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்லா கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இது மினிமம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சுட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பால் வந்து நல்லா திக்காகும். இந்த டைமில் நம்ம பாதாமும் முந்திரியும் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் பால்லையே கொதிக்க வச்சோன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதாவது சாப்பிட்றப்ப வந்து நரன்னு இருக்கும். இப்போ பால் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை கரைஞ்சோன்னையும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்ம வந்து பாலை காய்ச்சிட்டு அதாவது லாஸ்ட்டில் நல்லா பால் திக்கானதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சர்க்கரையை போட்டு கரைச்சிட்டு பாதாம் முந்திரியும் நம்ம ஆட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து துருவி வச்ச மாங்காயை நம்ம வேக வைக்கணும். ஒரு சிலருக்கு கலர் பிடிச்சதுனாலும் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கலர் ஆட் பண்ணல. இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் நல்லா கொதிச்சுட்டு தான் இருக்குது. இப்போ நல்லா பால் திக்காயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். ஃபேனுக்கு கீழே ஆற வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. மாங்காயை திருவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். புளிப்பெல்லாம் எடுத்துடும். மாங்காய் வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறதுன்ட்டு. நல்லா வெந்துடுச்சு. அதாவது 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டோம். இதை வந்து வடிச்சுக்கலாம் நம்ம. அதாவது துணியிலையும் வடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வடிச்சிட்டு மேலே பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த அதாவது புளிப்புத்தன்மை இருந்ததுன்னா பால் கெட்டுரும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். பாலில் வந்து இந்த புளிப்போடு ஊற்றிட்டுனா பால் வந்து பெருத்து போயிடும். கீழே வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதாவது வடிகட்டுறதுக்கு வச்சுருக்கேன். துணி ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதிலேயே வந்து நம்ம மேலே பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது பன்னீர் வந்து நம்ம செய்கிறப்போ இந்த லெமன் ஜூஸ் ஊற்றினா எப்படி இருக்கும் அதை வந்து நம்ம புழிஞ்சு எடுத்துறோம் இல்லையா, அதே மாதிரி தான். தண்ணி நிறையா ஆயிடுச்சு. இது வந்து நம்ம கீழே ஊற்றிக்கலாம். ஒரு சிலர் வந்து இதுலேயே மாங்காய் ரசம் கூட பண்ணுவாங்க. அது மாதிரியும் பண்ணலாம். இந்த தண்ணி வேண்டாம். நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட்டு தண்ணி ஃபுல்லாகவே வந்துடுச்சு. இது நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கணும். பாலையும் மாங்காயும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட்டில் வந்து நம்ம ரோஸ் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையில்லை. இது வந்து நம்ம ஃபேனில் ஆற வச்சுட்டோம். அதாவது இது ரெண்டையுமே நல்லா ஆற வச்சுட்டோம். இப்போ ரெண்டையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்லா சில்லானதுக்கப்புறம் ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கலக்கணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து பாலில் மட்டும் ரோஸ் எசன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
ரொம்ப தேவையில்லை. ஒரு 3 ட்ராப் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சிலருக்கு இது பிடிக்கலைன்னா ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இந்த மாங்காய் பாயாசத்துக்கு வந்து ஏலக்காய் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏலக்காய் போட்டிங்கன்னா டோட்டலாக டேஸ்ட் மாறிடும். பெட்டர் வந்து ரோஸ் எசன்ஸ் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இந்த ரெண்டையுமே வந்து நம்ம சூடாக இருக்கிறப்போ இந்த பால் கூட மிக்ஸே பண்ணக்கூடாது. அது வந்து எப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணினா அந்த பால் வந்து பிரித்து போகாது. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா, அதாவது பால் அந்த சர்க்கரை எல்லாமே நல்லா சில்லுன்னு ஆயிருக்கு. அதே மாதிரி மாங்காய் அதை நம்ம துருவி வேக வச்சதும் நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போது இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே சூடாக இருக்கிறப்ப போடக்கூடாது. இது வந்து நல்லா ரெண்டுமே சில்லுன்னு இருந்து போட்டால் தான் பால் வந்து பிரித்து போகாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா எடுத்து விட்டுருங்க. இப்போ ரெடி ஆகிடும். ரோஸ் எசன்ஸ் ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து என்னென்னா ஏலக்காய் எதுவுமே போட வேண்டியதில்லை. மேலே நம்ம பாதாம் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சுவையான மாங்காய் பாயாசம் ரெடி. மாங்காய் பாயாசம் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. இது வந்து என்ன சம்மர் டைமுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லஞ்சோ இல்லைனா டின்னர் டைமில் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு. பொருட்களின் மீதுள்ள பற்றுகளையே இறுக பற்றி கொண்டு ஆசையை விடாத வரையில் துன்பங்களும் விடாமல் பற்றி கொண்டிருக்கும்.